ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்த ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு பள்ளி மாணவி, நன்கு கல்வி பயிலும் மாணவி, பல பரிசுகளை 10ஆம் வகுப்பு தேர்ச்சியிலேயே பெற்ற மாணவி. அவருடைய பெற்றோரை நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தேன். அந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள், பொதுமக்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி போராடி வருகிறார்கள். காவல்துறையினர் அதிலே இன்னும் ஒருவரையும் கைது செய்யவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. விரைந்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஈரான் மீது நடத்தப்படுகிற ஏவுகணை தாக்குதல்களால் உருவாகி இருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் இதனால் கடும் பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போதே பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு மக்களிடையே ஒரு பதற்றம் உருவாகி இருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய ஏகாதிபத்திய நாடுகள் ஈரான் மீது நடத்துகிற யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை ஏகாதிபத்திய ஆதரவு கொள்கையாக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதுவரையில் பிரதமர் வாய் திறந்து இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கவில்லை. பிரதமர் வாய் திறக்க வேண்டும், போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று உரத்து குரல் எழுப்ப வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாண்புமிகு பிரதமருக்கு வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழ்நாடு ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்த ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு பள்ளி மாணவி, நன்கு கல்வி பயிலும் மாணவி, பல பரிசுகளை 10ஆம் வகுப்பு தேர்ச்சியிலேயே பெற்ற மாணவி. அவருடைய பெற்றோரை நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தேன். அந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள், பொதுமக்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி போராடி வருகிறார்கள்.